அதை சேர்த்து பாடுவோம். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகளே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் உதவி செய்வார். இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் உதவி செய்வார். இனியும் உதவி செய்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். சுகம் தரும் தெய்வம் யெகோவா ரப்பா உண்டு, பூரண சுகம் தருவார். யுகம் தரும் தெய்வம் யெகோவா ரப்பா உண்டு, பூரண சுகம் தருவார். பூரண சுகம் தருவார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகளே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். புதுபலன் அடைந்து சிறகுகளை விரித்து உயர பறந்திடுவார். புதுபலன் அடைந்து சிறகுகளை விரித்து உயர பறந்திடுவார். முடிந்து போவதில்லை. எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா
யெகோவா தேவன் உன்னை நடத்து செல்வார். எதை நினைத்து நான் கலங்கிடவே மாட்டேன். யெகோவா தேவன் எல்லாம் பார்த்துக் கொள்வார். யெகோவா தேவன் எல்லாம் பார்த்துக் கொள்வார். அடுத்த சாங் சாய்ஸ் எதாயிருக்கா? செக் பண்ணுறதுக்குள்ள நமக்கு டைம் ஆகிடும். அடுத்த சாயங்கிழமை தொழுவதையா உன்னாமம் சொல்ல சொல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச சாங் தான். உதயத்தோட நம்ம பாடுவோம். துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையா துள்ளுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையா. அன்பு பெருகுதையா என் அப்பாவின் நிலதனிலே. அன்பு பெருகுதையா என் அப்பாவின் நிலதனிலே. அபிஷேகம் வளருதையா எபினேசர் பார்வையிலே. அபிஷேகம் வளருதையா எபினேசர் பார்வையிலே. துள்ளுதையா உம் நாமம் சொல்ல சொல்ல துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையா. உள்ளங்கள் மகிழுதையா
துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையா. நம்பிக்கை வளருதையா நாதவும் பாதத்திலே. நம்பிக்கை வளருதையா நாதவும் பாதத்திலே. நன்மைகள் பெருகுதையா நாள்தோறும் துதிக்கையிலே. நன்மைகள் பெருகுதையா நாள்தோறும் துதிக்கையிலே. துள்ளுதையா உம் நாமம் சொல்ல சொல்ல. துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையா. நோய்கள் நீங்குதையா உம்மை நோக்கி பார்க்கையிலே. நோய்கள் நீங்குதையா உம்மை நோக்கி பார்க்கையிலே. பேய்கள் அலறுதையா பேய்கள் நாமத்திலே. பேய்கள் பெரியவர் நாமத்திலே. துள்ளுதையா உம் நாமம் சொல்ல சொல்ல. துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையா. இன்று துள்ளுதையா உம் நாமம் சொல்ல சொல்ல. துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையா. அடுத்த சாங்கு ஓம் நாமம் சொல்ல சொல்ல. எல்லாருக்கும் தெரிஞ்ச சாங் தான் எல்லாமே. உன் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. எல்லாரும் சேர்ந்து பாடம் உதயத்தோட. உன் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் சேருமையா.
மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தால் உனக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உனக்கது ஈடாகுமா? மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தால் உனக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உனக்கது ஈடாகுமா? உன் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் சேருமையா. பாலென்பென் தேனென்பென் தெவிதாத சுவையென்பென் பொன்னாமம் என்னென்பே. மறையென்பென் இணையென்பென் நீங்காத நினைவென்பென் பொன்னாமம் என்னென்பே. பாலென்பென் தேனென்பென் தெவிதாத சுவையென்பென் பொன்னாமம் என்னென்பே. மறையென்பென் இணையென்பென் நீங்காத நினைவென்பென் பொன்னாமம் என்னென்பே. உன்னாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் சேருமையா. உன் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் சேருதையா. உன் நாமம் சொல்ல சொல்ல. லைவ்ல நிறைய பேர் பார்க்கறதுனால தெலுங்கு மக்கள் ஒரு தெலுங்கு சாங் நம்ம பாட போகிறோம். அதுக்குள்ள நீங்க ஒரு தமிழ் சாங் எடுத்து வைங்க. మాన్వితము మనోహరము నీ దివ్య సన్నిధానము. మాన్వితము మనోహరము నీ దివ్య సన్నిధానము. నిన్నే కోరానయ్య నిన్నే చేరానయ్య నీవే కావాలని యేసయ్యా. నిన్నే కోరానయ్య నిన్నే చేరానయ్య నీవే కావాలని యేసయ్యా. మహిమాన్వితము మనోహరము నీ దివ్య సన్నిధానము. మహిమాన్వితము మనోహరము నీ దివ్య సన్నిధానము.
నిన్నే కోరానయ్యా నిన్నే చేరానయ్యా నీవే కావాలని యేసయ్యా నిన్నే కోరానయ్యా నిన్నే చేరానయ్యా నీవే కావాలని యేసయ్యా మహిమాన్వితము మనోహరము నీ దివ్య సన్నిధానము మహిమాన్వితము మనోహరము నీ దివ్య సన్నిధానము కల చోటికి జీవనదులు పరే చోటికి జీవపు కల చోటికి జీవనదులు పరే చోటికి ప్రేమతో పిలచిన నా యేసయ్యా ప్రేమతో పిలచిన నా యేసయ్యా నా దాహమును తీర్చెదవు నా దాహమును తీర్చెదవు నిన్నే కోరానయ్యా నిన్నే చేరానయ్యా నీవే కావాలని యేసయ్యా నిన్నే కోరానయ్యా నిన్నే చేరానయ్యా నీవే కావాలని యేసయ్యా మహిమాన్వితము మనోహరము నీ దివ్య సన్నిధానము మహిమాన్వితము మనోహరము నీ దివ్య సన్నిధానము ஏதாவது தமிழ் சாங் சாய்ஸ் இருக்கா? பாடலாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை தேடி என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன் உண்மை உள்ளவரே செய்பவரே
இப்பொழுது கொஞ்ச நேரம் நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். 2-3 பேர் நம்ம ஜெபம் பண்ணுவோம். அந்த 2-3 பேர் ஜெபம் பண்ணாங்களோ அந்த நடுவில் ஆண்டவர் இருக்குன்னு சொல்கிறாரு. சத்தமாக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே துதிக்கிறேன் ராஜா. சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நமக்கு கொடான இந்த வேளையில் கூட கர்த்தாவே, நாங்கள் இந்த இடத்துல ஜெபிக்கும்படியாக நீங்கள் உதவி செய்த கிருபைக்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஏசப்பா, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே நாங்கள் ஒன்றிணைந்து ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தாவே நீங்கள் எங்களுக்கு பதில் தர வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்பின் தெய்வமே உங்களை ஸ்தோத்திரிக்கிற ஏசப்பா, உங்களுடைய அன்பை அறிந்து கொண்ட நாங்கள் கொடுத்த கிருபைக்காக அப்பா உனக்கு கொடான ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே நீங்க எவ்வளவு நல்லவர் என்பதை ராஜா நாங்கள் ஆண்டவரை உணர்ந்து கொண்டது போல கர்த்தாவே, இன்னுமாய் ஆண்டவரை அறியாமல் இருக்கிற பிள்ளைகளும் கர்த்தாவே ஏசப்பா உன்னை அறிந்து கொள்ள ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு தருணத்தை கூட நீங்க ஏற்படுத்தி தர வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உன்னை ஸ்தோத்திரிக்கிறோம். தாவீது சொன்னது போல நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா என்று ஆண்டவரே தாவீது அப்பா சொன்னது போல இந்த இடத்துல நாங்கள் ஜெபம் ஆண்டவரே பிரியா இந்த சகோதரன் வைப்பதற்கு முகாந்திரம் இல்லாமல் ஆண்டவரே இருக்காது ராஜா. நீங்க என்ன நோக்கத்திற்காக ஆண்டவரே அப்பா இந்த பகுதியில இந்த வீட்டுல ஆண்டவரே அப்பா மாதம் ஆண்டவரே ஜெபம் நடத்த தேவன் நீங்க உதவி செய்தீரே, இதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய அன்பை கூட ஆண்டவரே அநேக பிள்ளைகள் அறிந்து கொள்ளும்படியாக இந்த ஜெபம் இருக்கும்படியாக உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா இந்த ஜெபத்தை ஆண்டவரே வைப்பதற்குண்டான பலனை ஆண்டவரே அப்பா சகோதரனும் குடும்பத்தாரும் ஆண்டவரே அனுபவிக்க ஏசப்பா நீங்க உதவி செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா இந்த பிரயாசப்படுகிற ஆண்டவரே இந்த குடும்பத்தாருக்கு வேண்டிய நன்மைகளை ராஜா நீங்க ஆண்டவரே அனுதினமும் செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சாத்தானுடைய கட்டுக்களையும் ஆண்டவரே அப்பா நீங்க ஆண்டவரே இந்த இடத்திலிருந்து அப்பா அந்த வீட்டிலிருந்து நீங்க துரத்தி விட வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னம் தேவ மீது ஆளுகை செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ வல்லமை ஆண்டவரே ஒவ்வொருவரை பலப்படுத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிசாசின் பிடியில் இருக்கிற ஆண்டவரே அப்பா ஆண்டவரே பிள்ளைகளுக்கு பிசாசின் பிடியிலிருந்து நீங்க விடுதலை தர வேண்டும்படியாக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை வைப்பதன் மூலமாக ஆசீர்வாதம் பெற ஆண்டவரே நீங்க கிருபை பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியே நீங்க செய்யப்படும் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் தாழ்த்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபம் பண்ணுங்க. யாராவது 2 பேர் ஜெபம் பண்ணுங்க. சத்தமா ஜெபம் பண்ணுங்க. மைக் ப்ரேயர் கூட பக்கத்தில் இருக்கிறவங்க கூட கேட்கணும். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நல்லவரே நல்லவரே கிருபையுள்ளவரே தயவுள்ளவரே இரக்கமுள்ளவராய் இருக்கிற தேவனே உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் 2-3 பேர் இருந்தாலும் மத்தியில் இருப்பேன் என்று சொன்ன தகப்பனப்பா அந்த மத்தியில் இருக்கக்கூடியதாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் பதில் தரக்கூடியதாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜனங்கள் எதற்காக வைத்திருக்கிற விண்ணப்பத்துக்கு உள்ளத்தை ஆராய்ந்த கொடானப்படி ஸ்தோத்திரம் நன்றியை சொல்லலாம். ஒருபோது கைவிடாதவராய் இருக்கிறபடியால் கொடானப்படி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஒரு சித்திரை எடுத்து பாதுகாத்துகளை சொல்லலாம். ஜபம் போட்டாங்க அதிகரிக்க மக்கள் அதிகமாக வர உதவி செய்ய சொல்லலாம். கல்லாப்படம் முழுவதும் மக்கள் ரட்சிக்கப்பட உதவி செய்ய சொல்லலாம். செயல்களை இரக்கத்திற்காக கொடான கொடி சேர்க்கிறார்கள். அதாவது நம்முடைய ராஜ்யத்தை அந்த எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லலாம். அப்படியாக நாங்கள் உங்களுடைய அனுப்பியும் உங்களுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய ஆண்டவரே
பெரிய தேவைகளை ஸ்தோத்திரம். நம்ம மகனுக்கு நல்ல மனவாளன் மனவாட்டி போட்டுக்காக ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரத்தை ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா செய்யக்கூடிய பெரிய வீட்டுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் நன்றி கூடாத காரியம் ஒன்று கிடைப்பா அம்மாவுக்கு கூடப்பா சோழியிருக்கும் கண்ணவிட ஆகும் கீழாக்காமல் மேலாக்குடைய தேவை மாலாக்காமல் தலையக்கூடிய தேவையை சப்பா நான் செய்வது பெரிய ஆசீர்வதிக்க சப்பா கடற்கரை மணலை போலவும் ஆகாயத்து நட்சத்திரை போலவும் இந்த பெருமையை பெருக்கம் பண்ணுவேன் ஆசீர்வதிக்க போல குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறாங்க கொடான கொடு ஸ்லோகத்தில் ஸ்லோகத்தில் செய்யப்படும் ஒவ்வொரு ஆமென். ப்ரே பண்ணுங்க. ஒர்க் ஆகுது. ஒர்க் ஆகுது. ஆமென். வசனத்துக்குள்ளே நம்ம போக போகிறோம். மனம் திரும்பும்போது எல்லாரும் நடுவில் நான் ப்ரே பண்ணியிருக்கும்போது நான் எங்களுக்குள்ளேயே நான் ப்ரே பண்ணினே இருப்பேன். யாருக்கும் கேட்காது அந்த ப்ரேயர். இப்போ ஊழியக்காரர் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னான்னா, உங்கள் பக்கத்தில் இருக்கிற உட்காந்துக்கிறவங்களுக்கு கூட அந்த ப்ரேயர் கேட்கணும். ஏன்னு சொன்னான்னா அவங்க கூட அந்த ப்ரேயர் கேட்பாங்க. ப்ரேயர் மூலமாக கூட ஆண்டவர் பேசுவார். வசனம் மூலமாக ஆண்டவர் பேசுவார். பாடல் மூலமாக ஆண்டவர் பேசுவார். இது உண்மை. ஒரு காலத்தில் மொட்டை மாடி மேலே நம்ம வச்சிருந்தோம் ப்ரேயர். எவ்வளோ ப்ரேயர் எவ்வளோ ஆர்குமெண்ட்ஸ் அப்பாவுக்கும் எனக்கும் போராடுறோம். ஆண்டவர் கூட நம்ம போராடுறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளோட கவலை என்னன்னு சொன்னான்னா, அவங்களுடைய கவலையே வேற. கரெக்டாக 6 மணிக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னான்னா சீக்கிரமாக நம்ம முடிச்சிடலாம். ஆனால் சமயம் நமக்கு கம்மியாக இருக்கிறதுனால 6:30 மணிக்கு தான் நம்ம வருவோம். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 10 பேர் அவன் 10 பேர் இருப்போம்னு நினைக்கிறேன். 10 பேரோ 15 பேரோ 20 பேரோ வருங்காலத்தில் நம்ம ஒரு மெம்பர்ஸாக மாறிடுவோம். 1000 பேர் நடுவில் நம்ம இந்த 10 பேர் மெம்பர்ஸாக நம்ம மாறிடுவோம். அப்போ எப்படி இருக்கும் கொஞ்சம் நினச்சி நம்ம பார்க்கணும். 1 மாதமாக ஆண்டவர் இன்னைக்கு இந்த வசனத்தை எனக்கு கொடுத்துருக்குறாரு. ஆனால் எதுக்கு இந்த வசனம் கொடுத்துருக்குறாரு எனக்கு தெரியல. இந்த வசனம் மூலமாக ஆண்டவர் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன்.
இன்னைக்கு நம்ம ஒரு மூணு பேர் விஷயத்தில் நம்ம 3 பேரை பற்றி விஷயத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். அவங்க யாருன்னு சொன்னான்னா உடனே நமக்கு ஞாபகம் வரணும். 3 பேர் ஆனால் யார்? தானியேல் சாப்டர் தானியா யார் யார்? சத்ரக், மேஷக், அபேத்நேகோ. அவங்க விஷயத்தில் நம்ம இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பேச முடியாத சமயம் கம்மியாக இருக்கிறதுனால சீக்கிரமாக நம்ம முடிக்க போகிறோம். 7:30 மணிக்குள்ளே நம்ம முடிக்கணும். 6 மணிக்கு வந்தீங்கன்னு சொன்னோன்னா 7 மணிக்குள்ளே முடிச்சிடலாம். 6:30க்கு வந்ததுனால 7:30 மணி ஆகி போகுது, லேட் ஆகி போகுது. 7 மணிக்கு முடிச்சிடணும்னு சொல்லிட்டு அப்பாவுடைய கவலை, என்னுடைய கவலை கூட அதுதான். ஏன்னா சமயம் கூட நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும். தானியேல் 3ஆம் அத்தியாயம் 18 வசனம் மட்டும் படித்து பார்ப்போம். நம்ம தானியேல் 3:18. நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது உமக்கு தெரிந்திருக்க கடவுளே என்றார்கள். அப்பா, நம்ம இந்த காலத்தில் அந்த மாதிரி சொல்ல முடியுமா? ఒకవేళ విడిపించకపోయినా మేము మీ దేవుళ్ళను సేవించము, మీరు నిలబెట్టిన బంగారు విగ్రహాన్ని పూజించము. రాజా, ఇది మాత్రం మీరు తెలుసుకొని తీరాలి. இது மாத்திரம் நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அந்த 1ஆம் வசனத்துல பாருங்க. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூராயும் சமபூமியிலே நிறுத்தினான். பின்பு ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நீதி போதும். அங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த விக்கிரகத்தை கோல்டுல செஞ்சிருக்காங்க. எவ்வளோ அகலம், எவ்வளோ நீட்டு, எவ்வளோ பெரிய கோல்டு பாருங்க. இந்த காலத்தில் நம்ம நினைக்க முடியுமா அந்த கோல்டு? அதுக்கு நபுகத்நேச்சர் என்ன சொல்கிறாங்க, இயேசு ஆண்டவரை நம்ம பக்தங்களை இந்த 3 பேரை இல்லை, வரவங்க எல்லாமே அங்கே பூஜிக்கணுமா. ஆனால் இந்த 3 பேர் இயேசு ஆண்டவருக்காக நிற்கிறது நம்ம பார்க்குறோம். 17 வருஷத்தில் நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னோன்னா எவ்வளோ அழகாக அங்கே சொல்கிறது நம்ம பார்க்குறோம். அவங்க பாருங்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். எங்களையும் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உடைய கைக்கும் நீங்களாக விடுவிப்பார். ఒకవేళ మమ్మల్ని భగభగమండి ఆ కొలిమిలో వేయడం జరిగితే మేము సేవిస్తూ ఉన్న దేవుడు అందులో నుంచి మమ్మల్ని తప్పించగలడు. రాజా, ఆయన మీ చేతిలో నుంచి మమ్మల్ని விடுவிஸ்தாடு. நீங்கள் அந்த நெருப்பில் போட்டாலும் சரி, அதுலேருந்து என்னுடைய இயேசு ஆண்டவர் தப்பிப்பாங்க, விடுவிப்பாங்க சொல்லிட்டு எவ்வளோ அழகாக சொல்கிறது, எவ்வளோ தைரியமாக சொல்கிறது நம்ம பார்க்குறோம். இந்த காலத்தில் நம்ம அந்த மாதிரி சொல்லுவோமா? ஆண்டவருக்காக அவங்க எப்படி நிற்கிறது நம்ம பார்க்குறோம். ఒకవేళ దేవుని సంకల్పం ఏదైనా సరే వారు దాన్ని అంగీకరించారు. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர் ஆண்டவருடைய சங்கல்பத்தை விஷயத்தில் அவங்க ஏற்றுக்கொள்றது நம்ம பார்க்குறோம். தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஆனால் இதை தப்பைனா அதை மன்னிச்சிடுங்க. 2வது விஷயம் என்ன சொல்கிறேன்னு சொன்னா, இந்த 3 பேருக்குள்ள ఏం సంభవించినా సరే వారు సిద్ధంగా ఉన్నారు.
நீ என்ன வேணாலும் பண்ணுங்க, அவங்க ரெடியா இருக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க சொல்லது நாங்க பார்க்கிறோம். மூணாவது விஷயம் என்னன்னு சொன்னா, அக்னி ஜுவால வல்ல கலிகே ஹிம்ச, சின்ன நெருப்பு பக்கத்துல கூட நம்ம போக முடியாது. அந்த மாதிரி இந்த 3 பேரையும் அந்த நெருப்புக்குள்ள போட போறாங்களா. அந்த நெருப்பு கம்மியா இருந்தாலும் கூட இன்னும் 7 மடங்கு இன்னும் ஜாஸ்தியாகிட்டு அதுல போட போறாங்களா. வசனத்துல கிளீனா போடப்பட்டிருக்குது. அந்த அத்தியாயம் கூட நம்ம படிச்சீங்கன்னா எல்லாம் தெரியும். அதாவது இந்த 3 பேர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, మరణము నుండి తప్పించుకోవడానికి సిద్ధంగా ఉన్నారు. மரணத்தை விஷயத்துல கூட அவங்க தப்பிக்கிறதுக்கு சித்தமா இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். பயப்படல, நான் இறந்து போடுவேன், அந்த அக்னியில போட்டா நான் சத்து போயிடுவேன், இறந்து போயிடுவேன் சொல்லிட்டு கூட அவங்க பயப்படாம இல்லது, அதுக்கு மேலே அவங்க ரெடியா இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, వాటిని అనుభవించవలసి వస్తే என்ன சொல்றாங்க, ஆண்டவர் இயேசு ஆண்டவருக்காக நீங்க அந்த நெருப்பலை போட்டாலும் கூட அந்த அந்த மாதிரி அனுபவம் எனக்கு இருந்தாலும் கூட அதை அனுபவிக்கணும்னு சொன்னா கூட நாங்க அனுபவிப்போம் சொல்லிட்டு அங்க 3 பேர் சொல்லுது நம்ம பார்க்கிறோம். అనుభవించేందుకైనా అంతే సిద్ధం. என்ன சொல்றாங்க, அப்பேற்பட்ட அக்னி நீங்க போட்டா கூட அதுக்கு நாங்க சித்தமேன்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ தைரியமா எவ்வளோ அனுபவ ரீதியோட அவங்க ரெடியா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த 3 பேர் விஷயத்துல நிறைய விஷயங்கள் நம்ம కత్తుకలం. ఇప్పుడు కష్టాలను అనుభవిస్తున్న విశ్వాసులందరికీ இப்ப கூட நம்ம அப்பேற்பட்ட கஷ்டங்கள் நம்ம அனுபவிக்கிறோம். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, சுத்தி நம்ம உலகத்தை சுத்தி பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் இயேசு ஆண்டவருக்காக உயிர் கொடுக்கறது நம்ம பார்க்கிறோம், உயிர் கொடுக்கறது நம்ம பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் நமக்கு எவ்வளவு அழகான இடத்தை கொடுத்துட்டு, எவ்வளவு அழகான நிம்மதியை கொடுத்துட்டு, எவ்வளவு அழகான வசனத்தை கொடுத்துட்டு, எவ்வளவு அழகான வாத்தாவரணத்தை கொடுத்துட்டு, எல்லாமே நமக்கு நல்லதா கொடுத்துட்டு, எவ்வளவு அழகா நம்மளை ஆண்டவர் வச்சுக்கிறாரு பாருங்க. நமக்கு கூட அந்த கஷ்டங்கள் இருக்கு, விசுவாசியான நமக்கு கூட நமக்கு அந்த கஷ்டங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா அதுல இருந்து கூட ஆண்டவர் நம்மளை தப்பிப்பாங்க. மனம் திருமணக்கு அப்புறம் கஷ்டங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. அப்பதாவே ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி கூட கஷ்டங்கள் இருக்கும், நமக்கு தெரியாது. ஆனா அதுக்கப்புறமே கஷ்டங்கள் ஸ்டார்ட் ஆகும். அதுல இருந்து நம்ம தாங்கி நம்ம மேல வந்தோம்னு சொன்னா, மேத்யூ 24:21 அந்த காலத்துல அவங்க பட்ட கஷ்டங்கள் பாருங்க. மேத்யூ 24:21. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்த நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமாக அந்த நாள் மேத்யூ 24:21. అలాంటి బాధాకాలం లోకారంభము నుండి ఇప్పటి వరకు రాలేదు, ఆ తర్వాత మరెన్నటికీ రాదు. இன்னும் வர காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா பயங்கரமான கஷ்டங்கள் எல்லாம் வரும். அப்படிப்பட்ட கஷ்டங்கள்
இந்த உலகத்தை ஆரம்பத்திலேருந்து கூட அந்த மாதிரி கஷ்டங்கள் இல்லை. அந்த மாதிரி கஷ்டங்கள் வரப்போகுது. அதுக்கப்புறம் வராதுன்னு சொல்லிட்டு அந்த வசனத்தில் கிளீனாக போடப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா லாஸ்ட் 29, 30, 31 படிச்சு பாருங்க. அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். ఎவ்வளோ అలగా పోడపడిరుది పారుగా. ఆ రోజుల బాధ అయిపోయిన వెంటనే సూర్య మండలాన్ని చీకటి కమ్ముతుంది. సూర్యన్ இருட்டாயிடுவாங்க. சந்திரன் வெளிச்சம் கொடுக்காது. ஆகாயத்திலிருந்து அந்த நட்சத்திரங்கள் கீழே ஊந்துருமா. అప్పుడు మానవ పుత్రుని సూచన ఆకాశంలో కనిపిస్తుంది. అప్పుడు భూమి మీద ఉన్న అన్ని జాతుల వారు గుండెలు బాదుకుంటారు. మానవ పుత్రుడు ఆకాశ మేఘాల మీద బల ప్రభావాలతో మహిమా ప్రకాశంతో రావడం చూస్తారు. ఆయన తన దేవదూతలను గొప్ప బూరధ్వనితో పంపుతాడు. వారు ఆయన ఎన్నుకున్న వారిని నలుదిక్కుల నుంచి ఆకాశం ఆ చివరి నుంచి ఈ చివరి వరకు సమకూరుస్తారు. அந்த லாஸ்ட் மூமெண்ட்ல எல்லாரையும் சூஸ் பண்ணுவாங்களாம். சூஸ் பண்ணிட்டு சேர்த்து வைப்பாங்க. எவ்வளோ அழகா அந்த வசனத்தில் நம்ம சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த 3 பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த காலத்துல இவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காங்களோ கூட நம்ம அதுக்கு மேலேயோ கஷ்டங்கள் நம்ம அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு இந்த வசனத்துல கிளீனா போடப்பட்டிருக்குது. மாயத்தையில் இது ஆண்டவருடைய மக்கள் எல்லாருக்கும், ஆண்டவர் மக்கள் மட்டும் దేవుని ప్రజలందరికీ இந்த கஷ்டங்கள் ஆண்டவரை நேசிக்கிற மக்களுக்கு எல்லாருக்கும் உண்டு. వీరి మనసు ప్రవర్తన ఆదర్శ ప్రాయం. இந்த 3 பேர் மாதிரி நம்ம இருந்தோம்னு சொன்னான்னா, ஆண்டவருக்காக நிற்கிறோம்னு சொன்னான்னா, அவங்களுடைய மனது எப்பேற்பட்ட மனது பாருங்க, எப்பேற்பட்ட அவங்களுடைய பிரவர்த்தனை. ஆண்டவருக்காக, இயேசு ஆண்டவருக்காக எப்படி நிற்கிறது நம்ம பார்க்கிறோம். அவருடைய மனசு நம்ம பார்க்கிறோம். அதுதான் நமக்கு உதாரணம். இந்த சாயங்கால நேரத்தில் ஆண்டவர் இந்த வசனத்தை ஆசீர்வதித்து பார்க்கறேன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த சாயங்கால நேரத்தில் இந்த பாடல் மூலமா, இந்த வசனம் மூலமா நீங்க பேசுறதுக்காக நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். அந்த காலத்துல சத்ரக் மேஷக் அபேத்நேகோ எப்படி இயேசு ஆண்டவருக்காக அவங்க நிற்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அவங்களுடைய மனது எப்பேற்பட்ட மனது, அப்பேற்பட்ட மனது நீங்க தாங்க ஆண்டவர். அப்படி நிற்கிறதுக்காக அவங்க எப்படி நிற்கிறாங்களோ அவ்வளோ சோதனையில கூட, அக்னியில கூட அவங்கள போடும்போது கூட அவங்க நிற்கிறேன்னு சொல்லிட்டு எங்க ஆண்டவர் எங்களை விடுவிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ தைரியமா சொல்றது நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் எவ்வளோ ரெடியா இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த சாயங்கால நேரத்துல எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ நஷ்டம் வந்தாலும், இயேசு ஆண்டவருக்காக நான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு இந்த சாயங்கால நேரத்தில் நம்ம நிற்கிறோம். இந்த வசனம் மூலமா நீங்க எங்க கூட எல்லாரும் கூட நீங்க பேசுங்க ஆண்டவர். இந்த சின்ன பிரேயர் சாமத்தில் கேட்கிறேன். இயேசு ஆண்டவருடைய கிருபை, சமாதானம், சந்தோஷம் எல்லாம் என் மேலேயும் நம்ம எல்லாரும் மேலேயும் இருக்கணும். ஆமீன்.